ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி பார்ப்போம். கண்டிப்பாக இதிலிருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே படித்தவங்க இதை ரிவிஷனாக வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆ பசு, எருது, ஆச்சா மரம். ஈ பூச்சி, வண்டு, அழிவு, அதுவும் ஈ தான். ஊ அப்படின்னா இறைச்சி, உணவு, விடுதி. ஏ அம்பு, அடுக்கு, பெருக்கு. ஐ அழகு, அசை, தலைவன், கடவுள், இதெல்லாம் ஐ. ஓ ஒளிவு, மதகுநீர், பலகை, உயர்வு. மா அழகு, மேன்மை, பெரிய, அம்மா, இதெல்லாம் மா. மீ அப்படின்னா மேலே, வானம், உச்சி, இதெல்லாம் மீன் சொல்லுவோம். மை அப்படின்னா கண்மை, குற்றம், பாவம், பசுமை, இதெல்லாம் மை. தா கொடு, தாண்டு, பெறுதல், இதெல்லாம் தாவோட பொருள். தீ நெருப்பு, தீமை, விளக்கு. தூனா தூய்மை, வெண்மை, பகை. தே அப்படின்றது கடவுள், தலைவன், தேடி. தை மாதம், திங்கள், தையல். பானா அழகு, பாட்டு, நிழல், நெசவு. பூ அப்படின்னா மலர், பூமி, பொலிவு. பே அப்படின்னா அச்சம், மேகம், நுரை. பை கைப்பை, பசுமை, இளமை. போ அப்படின்னா செல், நீங்குதல், இரத்தல். நானா நாக்கு, சொல்லு, பூட்டு. நேனா அன்பு, அருள், நேயம். நைனா வருத்தம், இகழ்ச்சி, சுருங்கு. நைனா சுருங்குன்னு பொருள் இருக்குது. நோ நோவு, வலி, சிதைவு. கா சோலை, காத்தல், களைகள். கூ பூமி, கூவுதல், கூழ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கை அப்படின்னா உறுப்பு, கைப்பிடி, ஒழுக்கம். கோ அரசன், வேந்தன், பசு. வா அப்படின்னா வருகை, பிறத்தல், வருக. வி அழித்தல், மலர், பறவை. வவ் அப்படின்னா கவ்வுதல் அல்லது கவர்தல், இதுவும் பொருள்படும். சா அப்படின்னா சாதல், சோர்வு, தேயிலை. சி அப்படின்னா வெறுப்பு, அலட்சியம், திருமகள். சே அப்படின்னா சிவப்பு, நகரம், அரண், கோட்டை. சோ அப்படின்னா மதில், நகரம், கோட்டை. சோக்கும் கோட்டை வருது, சேக்கும் கோட்டை வருது. யா அப்படின்னா ஒரு வகையான மரம், அகலம், கட்டுதல், இதெல்லாம் பொருள்படும். நோ அப்படின்னா வருந்து, துன்பம், நோய். து அப்படின்னா உன், துன்பம், அசைத்தல். ஈ அப்படின்னா ஆந்தை. உ அப்படின்னா சிவபெருமான். ஏ அப்படின்னா கோழி, வினா, எழுத்து. மூ அப்படின்னா மூன்று, மூப்பு, முதுமை, இதெல்லாம் மூ. மே அப்படின்னா அன்பு, பாசம், மே. ஔ அப்படின்னா பாம்பு, நிலம், தடை. வி அப்படின்னா வானம். ஞா அப்படின்னா சுட்டு, பொறுத்து. 10th ஸ்டாண்டர்ட் வரை 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான். அதில் உயிரெழுத்துக்களில் இருக்கிற 7 நெடில் எழுத்துமே ஓரெழுத்து ஒரு மொழி. இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.